வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. நேர கதைக்கு போயிடலாங்க. ஓகே, நம்மளுடைய கதாநாயகன் ஒரு மரம் வெட்டி. ஓகே, அவர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பொழப்பு தேடி வந்துட்டார். இந்த ஊருக்கு செட்டில் ஆகிட்டார். ஓகே ஓகே அவர் என்ன பண்ணுவார், வழக்கம் போல் ஊர் வந்து காடை ஒட்டி தான் இருக்கும். அந்த ஊரை ஒட்டி இருக்க காட்டுக்கு போயிட்டு மரத்தை வெட்டி அதை கொண்டு வந்து சந்தையில் விற்று அது மூலமாக வர ஜீவனம் தான் அன்னைக்கு சாப்பாடு. ஒவ்வொரு நாள் சாப்பாடுமே அவர் தினமும் போய் மரத்தை வெட்டினா மட்டும்தான். ஓகே, அன்னோடம் ஜீவனம், அன்னோடங்காட்சி. சரி, இந்த ஊர்ல ஒரு மரம் வெட்ட ஆரம்பிச்சிருந்து ஒரு விஷயத்த அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா, போவாரு, மரத்தை வெட்டுவாரு. மரத்தை வெட்டிட்டு வரும்போது அந்த காட்டோட ஒரு மூலையில ஒரு ஒரு நபர் குருநாதன் மாதிரி வச்சுங்களேன், அவர் வந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் தலை வணங்கி, ஐயா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, சாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அவர் ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து இப்படி கையை காட்டுவாரு. நீ ஒரு முட்டாள் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாரு. திருப்பி அவர் இந்த தியான நிஷ்டையில போயிடுவாரு. சரிங்களா? இது தொடர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம கதாநாயகனால எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. ஏன்? பயம். அவர் கொஞ்சம் இயல்பாகவே பயம். அதனால் ஓகே, காலங்கள் போகுது. 1 மாதம் 2 மாதம் போகுது. ஏறக்குறைய 3ஆவது மாதம் வந்துடுச்சு. இந்த முறையும் வழக்கம் போல் மரத்தை வெட்டுறான், போய் ஆசீர்வாதம் கேட்குறான். வழக்கம் போல் அவர் நீ ஒரு முட்டாள்ன்றாரு. அவ்வளோதான். இந்த முறை கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கின்னு, சாமி 3 மாதமாக இதையே நீ சொல்லிகிட்டு இருக்கீங்க, நான் ஏன் முட்டாள், அதுக்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு தைரியத்தை வர வச்சு கேட்டுட்டோம். அவர் என்ன சொன்னார், ஏண்டா நானும் பார்த்துட்டு இருக்கேன், தினம் வர மரம் வெட்டினாதான் உனக்கு அன்னைக்கு வயிற்று பொழப்புன்றது எனக்கு தெரியுது. இப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னா, இந்த காட்டுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள தூரம் போனோம்னா அங்க சந்தன மரம் இருக்கு. அந்த மரத்தை வெட்டி எடுத்து போய் கொடுத்தனா உனக்கு ஒரு மரம் இதே அளவு எடுத்து போய் கொடுத்தனா உனக்கு ஏறக்குறைய 1 வாரத்துக்கு இது வரும்ல அப்படின்னு சொல்றாரு. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வரான். வந்து பார்த்தா அந்த தூரமாக போய் பார்த்தா உண்மையிலேயே சந்தன மரம் இருக்கு. சந்தன மரத்தை வெட்டுறான். அவனால் தினம் எவ்வளோ சுமக்க முடியுமோ அதை தான் எடுத்து போய் கொடுத்தான். அவனுக்கு ஏறக்குறைய 2-3 நாளைக்கு வருமானம் வந்தது. அந்த 2-3 நாள் கழிச்சு தான் திருப்பி வந்தான். ஓகே, திருப்பி வந்து இந்த முறையும் அதே மாதிரி சந்தன மரத்தை வெட்டினா, நேராக வந்து ஆசீர்வாதத்தை வாங்கினா. இந்த முறையும் அவர் நீ ஒரு முட்டாள்ன்றாரு. அவ்வளோதான், மறுபடியும் போயிட்டான். இன்னொரு முறை அடுத்த 4 நாள் 5 நாள் கழிச்சு வரான். அகைன் ஆசீர்வாதம் வாங்குறான், முட்டான்றாரு. சரி, மறுபடியும் தைரியத்தை வர வச்சுனான். இந்த முறை 3 மாதம் எடுத்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா தைரியம் வருது. சாமி இந்த முறை எதுக்கு நீ என்ன முட்டான்னு சொல்றீங்க? ஏண்டா கொஞ்சம் தூரம் போனேன், சந்தன மரம் போனேன், அதை தாண்டி போனா அங்க தாமிர சுரங்கம் இருக்கு. செம்பு, காப்பர் தாமிர சுரங்கம் இருக்கு. அந்த சுரங்கத்துல இருந்து எடுத்துட்டு போனா இன்னும் கொஞ்சம் சரியாகும்ல அப்படின்றாரு. என்னது அப்படி நம்ம வந்து பாக்குறோம், யாரும் அந்த பக்கம் போன மாதிரியும் தெரியல, வந்த மாதிரியும் தெரியல. சரி, சாமி சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்ட்டு போனா, அங்க போனா உண்மையிலே அது ஒரு கைவிடப்பட்ட சுரங்கம். ஓகே, சுரங்கம்னா என்னங்க, வழக்கம் போல நீங்க போன உடனே அது பேர் என்ன, அப்படியே தாமிர கட்டியா இருக்கலாம், எடுத்துலாம் வந்துட முடியாது. ஓகே, அங்க இருக்க அந்த தாமிர தாதுவை வெட்டி எடுத்துட்டு வந்து அதை வீட்டுல வந்து உருக்கினா கழிவுகள் தனியா போகும், தாமிரம் தனியா வரும். ஸோ மரத்தை எவ்வளோ சுமக்க முடியுமோ அதே அளவு அந்த தாதுவை வெட்டி எடுத்துட்டு வந்து வீட்டில் அந்த ப்ராசஸ் பண்ணா அதில் அவனுக்கு ஒரு கட்டி தாமிரம் கிடைச்சது, ஐ மீன் செம்பு கிடைச்சது. அதை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்தா அவனுக்கு ஏறக்குறைய 10 நாள் ஊதியம் அன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சிச்சு. மிகுந்த சந்தோஷம். 2ஆவது முறை வரான், நேரா தாமிரத்தை அதே அளவு வெட்டுறான். அவனால சுமக்க முடிஞ்ச அளவு தான் வெட்ட முடியும். வெட்டுறான், திரும்பவும் வந்து சாமின்றான். சாமி வழக்கம் போல நீ ஒரு முட்டாள்ன்றாரு. இந்த முறை நேரடியாக கேட்டுறான், சாமி இந்த முறை எதுக்கு என்ன முட்டாள்ன்றீங்கன்னு? ஏண்டா தாமிர சுரங்கம் போனியே, அதை தாண்டி போனா தங்க சுரங்கம் இருக்கு, அதையாண்டா நீ பார்க்கலன்னாரு. என்னது தங்க சுரங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் பார்க்கறான். உண்மையிலேயே அங்க ஒரு கைவிடப்பட்ட தங்க சுரங்கம் இருக்குங்க. சேம் அதே அளவு தான், அதே மண்ணு தான் எடுக்க முடியும், அந்த தாது உப்பு தான் எடுத்துட்டு போக முடியும். எடுத்துட்டு வந்து வீட்டுல ப்ராசஸ் பண்றான். ப்ராசஸ் பண்ண உடனே அவனுக்கு 1 மாசத்துக்கு மேல துட்டு கிடைச்சிச்சு.
தங்கமாச்சே, அது இவ்வளோண்டு கட்டி தான் கிடைக்கும். அவ்வளோ பெரிய மண்ணு உருக்குனா அந்த கட்டியில் அவனுக்கு 1 மாதத்துக்கான சம்பாத்தியம் கிடச்சிச்சு. ஆபாடா அப்படின்ட்டு 1 மாதம் கழித்து மறுபடியும் வந்தான். தங்கத்தை வெட்டிட்டு போய் அகைன் ஆசீர்வாதம் பண்ண போனா, மீண்டும் மீண்டும் நீ முட்டாள் தான்டா அப்படின்னு கத்தினாரு சாமி. ஏன் சாமி இப்படி அப்படின்றான். அவ்வளோ தூரம் போனீங்க, அதுக்கப்புறம் ஒரு வைர சுரங்கம் இருக்குல்லடா, ஒரே ஒரு வைரம் நீங்க 2-3 நாள் கஷ்டப்பட்டு வெட்டி எடுத்தாலும் உனக்கு ஏறக்குறைய வாழ்நாள் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கிடைக்கலடா அப்படின்னு சொன்னாரு. விறுவிறுன்னு ஓடி போய் பார்க்கறான். அந்த தங்க சுரங்கத்தை தாண்டி ஒரு வைர சுரங்கம் இருக்கு. இந்த முறை அவன் வெட்டலை. நேரா சாமியார்கிட்ட வரான். வந்து அப்படியே சாஷ்டாங்கமா காலில் விழறான். என்ன சொன்னான்னா, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் எதுவுமே பண்ணாம இங்க தனியா உக்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு மதிப்பு மிக்கதை தானே நீங்க தேடிட்டு இருக்கீங்க. அது என்ன தேடுறீங்க நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் நம்ம கதாநாயகன். ஓ, நான் இப்ப என்ன தேடணும்னு உனக்கு தெரியணுமா? சரி, பக்கத்துல உக்கார் அப்படின்னு அவனை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாரு. ஐ மீன் யோக முறைகளுக்காக சீடனையும் தியானத்துல புகுத்துறாரு. அவ்வளவுதான். சீடனும் நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள், மாதங்கள் வருடங்கள் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள சீடனும் ஒரு சின்ன முதிர்ச்சி அடையான். சீடனை உலுக்கி, நீ அந்த முதிர்ச்சியை அடைஞ்சிட்ட, இனி நீ முக்தி அடைய. அதுதான் ஒரு இந்த யோகா செய்யறவங்களுக்கெல்லாம் தெரியும். ஐ மீன் இந்த சாதனங்கள் செய்யறவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சிட்டா அடுத்து என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். அதுக்குள்ள அவங்க சீடருக்கு யாருக்காவது கற்றுக் கொடுத்துட்டு தான் போகணும். சரி, இனி நீ உனக்கான சீடனை தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த கதாநாயகன் வேற ஒரு சீடனுக்கு தான் கற்றுக் கொடுத்த வித்தியை கற்றுட்டு தான் தன்னுடைய முடிவை தேடிக்கணும். அதுதான் ரூல்ஸ். சரிங்க, இப்போ நம்ம மாறலுக்கு வருவோம். இது என்ன மாறல் தெரியுங்களா? ரியல் லைஃப்ல நம்ம ஒரு சில பேரை பயங்கரமா கிண்டல் பண்ணுவோம். நான் பண்ணிருக்கேங்க. அதான், சரி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறியே, அப்புறம் ஏன் நீ இதெல்லாம் செய்ய மாட்ற அப்படின்னு. இது ஒரு கோடட் வேர்டுங்க. நீங்க உங்க ரியல் லைஃப்ல யாருக்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட இதை கண்டிப்பா பேசுவீங்க. இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அப்புறம் ஏன் நீ இதை செய்ய மாட்ற அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை நீங்க யோசிச்சு பாருங்க. என் மேல உங்கள் தாக்குதல் தொடரட்டும், தப்பில்லை, ஆனா யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? அவங்க அந்த தெரிஞ்சு வச்சதையும் தாண்டி எதையோ அவங்க தேடிட்டு இருக்காங்க, இல்ல எதையோ ஒன்றத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதாங்க ரியல் மாரல். மீண்டும் விவாதிப்போம்.